ஏய் தம்பிகளா, இப்போ இங்கே எந்த கோயிலுக்கு வந்திருக்கிறீங்க? எந்த கோயில்? இந்த கோயில் பேர் என்ன? சத்தமாக சொல்லுங்க. வள்ளலார் கோயிலுக்கு வந்திருக்கிறீங்க. இப்போ மதியம் என்ன செய்கிறாங்க? உணவு கொடுக்குறாங்களா? மதியம் சாப்பிட போகிறீங்களா? சரி, ஒவ்வொருத்தராக பேர் சொல்லுங்கள் பார்ப்போம். பேர், அவங்க அப்பா பேர் எல்லாம் சொல்லுங்கள். அப்புறம் தம்பி, உன் பேர் என்ன? துரை. அப்பா பேர் என்ன? ஆ, என்ன படிக்கிறீங்க? 3வது படிக்கிறீங்களா? சத்தமா சொல்றா. அரவிந்த். அப்பா. சத்தமா பேசுறா. எவன்டா நீ? எத்தனை படிக்கிற? 1வது படிக்கிறியா? நல்லா படிப்பியா? வெரி குட். தம்பி நீ சொல்லுப்பா. ராஜாவா உன் பேரா? சரி, பாக்கியம். நீ என்ன படிக்கிற? 5வது படிக்கிறியா? சரி சரி சரி. பாப்பா படிக்கிறீங்களா? எத்தனை படிக்கிறம்மா? 8th ஸ்டாண்டர்டா? சரி, 4வதா? அப்போ என்ன பேருமா உன் பேர்? உமா மகேஸ்வரி. அம்மா பேருமா? சரிப்பா. வளர்மதியா அம்மா பேர்? ஓகே. தம்பி நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்களா? இந்த ஊர் தான். இந்த ஊர் சரி. இப்போ தான் முதல் முறையாக வரீங்களா? முதல் முறையாக வரீங்க. சரி பாப்பா சொல்லுங்கள். உன் பேர் என்ன சொல்லு? சின்ன பிள்ளைலாம் சொல்லு. நீ வாயை பற்றிட்டு இருக்க. ஐயா சொல்லு. உன் பேர் சொல்லுமா. ஈஸ்வரியாப்பா? சரி சரிம்மா. இல்லைதான். என்ன 8th படிக்கிறீங்க? இங்கே தான் படிக்கிறீங்களா? ஓகே. உங்கள் பேர் என்ன? ஜோதி. என்ன சொல்லு? சரி, எல்லாரும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க. மச்சிலாம் வருவாங்க, நீ சாப்பிடு பாப்பா. மச்சி வருவாங்க, நீ சாப்பிடு. அப்பளம்லாம் கொடுக்காம வைக்கிறீங்களேன்னு கேட்குது. இடம் இருக்குல்ல, அப்புறம் என்ன உட்கார சொல்லுங்க. மற்ற பிள்ளைலாம். பாப்பா உன் பேர் என்னம்மா? ஐஸ்வர்யா. இங்கே வாக்கிட்டவா. உங்கள் அப்பா பேர் என்னம்மா? என்னப்பா? அப்பா பேர் சேகர். அம்மா பேர் என்ன? ராணி. நீ என்ன படிக்கிறம்மா? 1வது படிக்கிறீங்களா? சரி, இங்கே சாப்பிட்றதுக்காக வந்தீங்களா? சொல்லுங்கள் சத்தம்மா. இது என்ன கோயில்? வள்ளலார் கோயில். அருட்பெருஞ்சோதி சொல்ல தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சுங்க. உன் பேர் சொல்லு பாப்பா. அகல்யா. அப்பா பேருமா? சேகர். அம்மா பேர் என்ன? என்ன படிக்கிறீங்கம்மா? 5th படிக்கிறியா? நீ 1வது தான் படிக்கிறியா? சரி சரி. உன் பேர் என்னம்மா? திவ்யா. அப்பா பேர் சொல்லு. சரி, அம்மா பேர் என்ன? போதும் பொண்ணு. நீங்கள் என்ன படிக்கிறீங்க? 3வது. எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்கம்மா? ஏன் வந்தது லேட்டு? எல்லாம் சாப்பிட்றதுக்கு லேட்டாக வந்திருக்கிறீங்க. போய் சாப்பிடுங்க, போய் உட்காருங்கம்மா. இது என்ன கோயில்? சத்தமாக சொல்லுங்கள் பார்ப்போம். இது என்ன ஊர்? மூங்கிலூர். நீ எல்லோரும் இங்கே வள்ளலார் கோயிலுக்கு வந்திருக்கிறீங்க. சரியா? போங்க, போய் சாப்பிட போங்க போங்க எல்லோரும். இன்றைய நாள் 13/9/2015 ஞாயிற்றுக்கிழமை. இன்று சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் மூங்கிலூரணி என்ற கிராமத்திலே அமைந்துள்ள வள்ளலார் கோயிலே இன்று ஜீவகாருண்ய பணியாக அன்னதானம் நடைபெற்றது. இன்று அன்னதானத்திலே கலந்து கொண்டு உணவு உண்ட குழந்தைகள் தற்போது நிற்கிறார்கள். அவர்கள் தங்களது பெயர்களை தாங்களாகவே விவரிப்பார்கள். பாப்பா உங்கள் பேர் சொல்லுங்கள். நல்லா சத்தமாக சொல்லணும். அப்பா பேர் சொல்லுங்கள். கே பாலமுருகன். என்ன படிக்கிறீங்கம்மா? 5th ஸ்டாண்டர்டு. தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா? இங்கிலீஷ் மீடியம் படிக்கலாம். இங்கேயா? என்ன என்ன? எம்இஎம் ஸ்கூல். எந்த ஊரில்? கண்ணார் தெருவா? அப்போ மானாமதுரையா? மானாமதுரையா? அப்போ எதில் போவீங்க? நடந்தே போயிடுவீங்க. பக்கம் தான் உங்களுக்கு.
உங்களோட சேர்ந்து பிள்ளைகள்லாம் படிக்குதா அதே ஸ்கூலில்? அதோட சேர்ந்து போயிடுவீங்க. ஆ, 2 பேருமா சேர்ந்து போய் அந்த இன்னொரு பொண்ணு பேர் என்ன? பையன் பேர் என்ன? மோகன் பிரசாத். அவங்க கூட சேர்ந்து போவீங்களா? 2 பேருமா சேர்ந்து. அவன் என்ன படிக்கிறான்? 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். உங்களுக்கு தம்பி மாதிரி அவன். ஓகே. தம்பி உங்கள் பேர் என்னப்பா? சத்தம் போட்டு சொல்லுங்க. ஆகாஷ். அப்பா பேர் சொல்லுங்க. என்னப்பா? ரமேஷ். அம்மா பேர் என்ன? என்ன படிக்கிறீங்க நீங்கள்? 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? இவனும் இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியத்தில் படிக்கிறியாப்பா? ஆர்சி ஸ்கூலா? எங்கே இருக்குது? மானாமரில் ஆர்சி ஸ்கூலில் படிக்கிறீங்க. ஆனால் மூங்கில் ஊர்னிலாம் குடியிருக்கிறீங்களா? சரி சரி. பாப்பா உங்கள் பேர் சொல்லுங்கள். தம்பி நீ சாப்பிட்டியா? எந்த கோயிலில் சாப்பிட்ட? இது பேர் என்ன? வள்ளலார் கோயிலில் சாப்பிட்டியா? நல்லா சாப்பாடுலாம் நல்லா இருந்துச்சா? என்னெல்லாம் போட்டிருந்தாங்க? கடைசி என்ன குடிச்ச? மோர். அதுக்கப்புறம் என்ன கொடுத்தாங்க? இனிப்பாக இருந்துச்சு. அது கொடுத்தாங்களா கொடுக்கலையாடா? கொடுத்தாங்களா? நல்லா இருந்துச்சா? ஓகே. பாப்பா நீங்கள் என்ன சாப்பிடல? இனிமேல் தான் சாப்பிட போகிறீங்க. சரி நீங்கள் போய் சாப்பிடுங்க. ஆமாம் உங்கள் பேருமா? என் பேர் சரண்யா. சரண்யாமா. அம்மா பேர் சுந்தரி, எங்கள் அப்பா பேர் சுப்பிரமணியம். நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஓகே. அரசு உயர்நிலை பள்ளி. அரசு உயர்நிலை பள்ளியில் தமிழ் மீடியமா ஆங்கில வழியா? தமிழ் மீடியத்தில் படிக்கிறீங்க. நல்லா படிப்பீங்களாம்மா? சரி சரி. ஆமாம் அப்போ நீங்கள் பேர் சொல்லுமா? என் பேர் ஆனந்தி, எங்கள் அப்பா பேர் ஐயனார். சொல்லுங்க. அப்பா பேர் ஐயனார். அம்மா பேர் சித்ரா. ஆமாம் அப்பா பேர் ஐயனாரம்மா. மூங்கில் இருந்தா நீங்கள்? இல்லை நாங்கள் வேளாங்குடி. அப்போ இங்கே வந்திருக்கிறீங்க? சும்மா எங்கள் அத்தை வீட்டில் இருக்கோம். இன்னைக்கு விருந்தாளியாக வந்திருக்கிறீங்க. அதோட வள்ளலார் கோயிலுக்கு வந்தீங்களா? இல்லை இங்கே தான் நாங்கள் எங்கள் அத்தை வீட்டில் இருந்து படிக்கிறோம். அத்தை வீட்டில் இருந்து படிக்கிறீங்க. ஆனால் சொந்த ஊர் வேளாங்குடியா? எங்கே இருக்குது? எந்த இளையாங்குடியா? வேளாங்குடி. அது எந்த ஊர் பக்கத்தில்? விருதுநகர் மாவட்டத்திலேருந்து இங்கே வந்து அத்தை வீட்டில் தங்கி படிக்கிறீங்க. என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 11th. எந்த ஸ்கூலு? கேர்ள்ஸ் ஸ்கூலு. அரசு மேல்நிலை பள்ளியில் படிக்கிறீங்க. தமிழ் வழியா ஆங்கில வழியா? தமிழ் மீடியமாக படிக்கிறீங்க. ஓகே ஓகே. சரிம்மா. என்ன சாப்பிட்டீங்களா சாப்பிடலையா? எந்த கோயிலில் சாப்பிட்டீங்க? வள்ளலார் கோயிலுக்கு இதுதான் முதல் தடவை வர்றீங்களா இல்லை ஏற்கனவே வந்து போயிருக்கீங்களா? வந்து போயிருக்கீங்க. வழக்கமாக இந்த அன்னதானத்தின் போது நீங்கள் எல்லாம் வந்து உணவு அருந்திட்டு போவீங்க. அத்தை மகளோட. அது பேர் அந்த பொண்ணு பேர் என்ன? சரண்யா. ஆமாம். இப்போ இங்கே வந்துருச்சா? எங்கே அது? அந்த பாப்பா போயிடுச்சு. சாப்பிட்டுச்சுல அது? ஓகே ஓகே. பாப்பா உங்கள் பேர் சொல்லுங்கள். உங்கள் பேர் சரண்யாவா? இப்போ அது வேற ஒரு சரண்யா சொல்லிச்சு. சரி. உங்கள் அப்பா பேர் சொல்லுமா? ஆறுமுகம். அம்மா பேர்? இன்னும் சாப்பிட்லையா? சாப்பிட்டீங்களா? சத்தம் வாய்க்குள்ளே போகுது. சாப்பிட்டீங்கன்னா நல்லா சத்தமாக சொல்லணும். அம்மா பேர் சொல்லுங்கள். இப்போ அமிர்தவள்ளி. நீங்கள் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கம்மா? 4th ஸ்டாண்டர்டா? எந்த ஊரில் படிக்கிறீங்க? இப்போ மூங்கில் ஊரில் படிக்கிறீங்க. இங்கேயே பள்ளிக்கூடம் இருக்குண்ணே. பாப்பா உங்கள் பேர் என்ன? விமலா. அப்பா பேர் சொல்லுங்கள். காளீஸ்வரன். அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க? பாரி தோட்டமா? பாரத் ஹோட்டலில் வேலை பார்க்குறாரா? எந்த ஊரில்? மானாமரில் ஹோட்டல் வேலை பார்க்குறாங்க. நீ சாப்பிட்டீங்களா? அம்மா பேர் சொல்லுங்கள். கலைச்செல்வி. நல்லா படிக்கணும். என்ன படிக்கிறீங்க? 5வது படிக்கிறீங்க. பாப்பா நீங்கள் சொல்லுங்கள். என் பேர் சங்கீதா. எங்க அப்பா பேர் சுப்பிரமணியன். சரிம்மா. எங்க அம்மா பேர் சுந்தரி. 9th ஸ்டாண்டர்ட். 9th ஸ்டாண்டர்ட். எந்த ஊரில் படிக்கிறீங்க? இந்த ஊர்ல மூங்கில் ஊரில் படிக்கிறீங்க. ரைட். நீங்கள் வாம்மா. சொல்லுங்கம்மா. எங்க அப்பா பேர் ஐயனார். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் கௌசல்யா. கௌசல்யா. ஐயனார் அப்பா பேர். சரி. சித்ரா. அம்மா பேர் சித்ரா. என்ன படிக்கிறீங்க பாப்பா? 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? நல்லா சத்தமாக சொல்லுங்கள். எங்கே இருக்குது? இங்கே மூங்கில் ஊர்னிலே படிக்கிறீங்க. அதில் 9th எது வரைக்கும்? 12th வரைக்கும் இருக்கா இங்கே? சரி சரி சரி. பரவாயில்ல. ரைட்டு. கிட்டம்மா. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்க. எந்த கோயிலுக்கு வந்துருக்கிறீங்க நீங்கள்? அது சொல்லட்டும். அந்த பொண்ணு சொல்லட்டும். வள்ளலார் கோயிலுக்கா? சரியா புரியலையா? எந்த கோயிலுக்கு வந்துருக்கீங்க? பாருங்க பின்னாடி பாருங்க. என்ன எழுதியிருக்குமா? வள்ளலார் கோயில். என்ன படிக்கிறீங்கம்மா? 5வது. அப்பா பேர் என்ன? சங்கர். உங்கள் பேர்? கலையரசி. அம்மா பேருமா? சுமதி. மூங்கிலூர் படிக்கல? மானாமரில் படிக்கல நீங்கள்? மூங்கிலூர். சாப்பிட்டீங்களா? நீ சாப்பிட்டீங்க. வழக்கமாக இங்கே வந்து சாப்பாடெலாம் சாப்பிட்றீங்களா? இன்னைக்கு தான் வரீங்களா? புதுசாக வரீங்களா இன்னைக்கு? சரி. யார் வந்தான்னு சேர்ந்து வந்திருக்கிறீங்கம்மா? சரண்யா கூட. ரைட் ரைட். இந்த பாப்பா பார்த்துருக்கு. என்னம்மா உங்கள் பேர் என்ன பாப்பா? ஷாலினி. எத்தனை படிக்கிறீங்கம்மா? 8th. அம்மா பேர்? அப்பா பேர்? சாப்பிட்டீங்களா இன்னும்? சரிம்மா. பாப்பா.
உங்க அனுசியாவா? சொல்லுங்க பாப்பா, எங்கே வந்திருக்கிறீங்க? எந்த கோயிலுக்கு வந்திருக்கிறீங்கம்மா? வள்ளலார் கோயிலுக்கு வந்திருக்கிறீங்க. உங்க பேர் என்ன? அனுசியா. அப்பா பேர் என்ன? ரமேஷ். அம்மா பேர்? சாப்பாடு நல்லா இருந்துச்சா? என்னெல்லாம் போட்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா இருப்பேன். என்னெல்லாம் போட்டாங்க? முதல்ல என்ன ஊற்றுனாங்க? சாம்பாரில் என்ன இருந்துச்சு? காய். அப்புறம் உருளைக்கிழங்குலாம் இருந்துச்சா? சரி, அப்புறம் என்ன ஊற்றுனாங்க? சாம்பாருக்கு அப்புறம் என்ன ஊற்றுனாங்கம்மா? மோரா? நீங்கள் ரசம் வாங்கலையா? ஏம்மா பிடிக்காதா? பிடிக்காதுண்ணே? சரி, மோர் ஊற்றுனாங்களா? அப்புறம் அப்புறம் ஒரு டம்ளரில் எதுவும் ஊற்றுனாங்களா? எதுன்னு அப்பளம் வச்சாங்களா? அப்பளத்துக்கு என்ன எதில் போட்டு சாப்பிட்டீங்க அப்பளத்தை? சாம்பாரில் போட்டு அப்பளத்தை சாப்பிட்டியா? மோரில் போட்டு சாப்பிட்டியா? எதுலம்மா சாப்பிட்டீங்க போட்டு? பாயசத்தில் நல்லா இருந்துச்சா? பாயசம் குடிக்கலையா அந்த பொண்ணு? குடிச்சியா? பாயசம் குடிச்சில்ல? ரைட் ரைட் ரைட். நீ வாம்மா. உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. திவ்யபிரியா. அப்பா பேர் என்ன? சங்கர். அம்மா பேர் என்ன? சுமதி. நீ என்ன படிக்கிறம்மா? 2வது படிக்கிறீங்களா? நல்லா படிப்பீங்களா? என்ன மார்க் எடுத்தீங்க தமிழில்? ஞாபகம் வரல. என்னம்மா இனிமே தான் எக்ஸாம்? குவார்டர்லி நாளைக்கு தான் ஆரம்பிக்குதா? அப்போ கேட்டுருக்கூடாது அந்த கேள்வி. என்ன 5த்துக்காமா? 10த்துக்கா? இது லோ ஸ்டாண்டர்டுக்குலாம் இன்னும் வைக்கல. சரி சரி, ஓகே ஓகே. சரி சரி, எல்லாரும் ஒரே லைனாக இல்லைங்க, வரிசைக்கு அப்படி இருந்து இப்படி வரைக்கும் இல்லைங்க. வள்ளலார் கோயிலுக்கு முன்னாடி வச்சு எடுத்துக்கிறோம். இங்கே என்ன கும்பிட்றாங்க? இங்கே உருவ வழிபாடாக இருக்கா? ஏதாவது அது பேர் என்ன, சிலைகள் என்னமும் இருக்கா? உள்ளே என்ன வச்சுருக்காங்களா? சிலை இருக்கா? அப்போ என்ன இருக்கு? விளக்கு மட்டும். விளக்கை வந்து என்னன்னு சொல்கிறாங்க? ஒளி. அதுக்கு பேர் மேலே என்ன, இந்த கோயில் மேலே என்ன எழுதியிருக்கிறாங்க? வள்ளலார் கோயில். அப்போ இங்கே ஏற்றி வச்சிருக்க பேர் அருட்பெரும் ஜோதியாக இருக்கிறார் இறைவன் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் இங்கே ஜோதியை மாத்திரம் வச்சிருக்கிறாங்க. சரியா? மற்ற கோயில்கள்லாம் நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க? முருகன் கோயிலில் என்ன இருக்குது? முருகன் இருப்பார். கையில் என்ன இருக்கும்? வேல் இருக்கும். அந்த மாதிரி சிவன் கோயிலில் பார்த்துருக்கீங்கல்ல, சிவபெருமான் எல்லாம் இருப்பாங்க, பார்வதி எல்லாம் இருப்பாங்க. மற்ற கோயிலெல்லாம் பார்த்துருக்கீங்கள? விஷ்ணு கோயிலை பார்த்துருப்பீங்க. பெருமாள் கோயிலெலாம் இருக்கா? போயிருக்கீங்களா? மானாமரில் இருக்கும்ல, போயிருப்பீங்களா எல்லாரும்? ஆக அந்த மாதிரி இல்லாமல் இந்த கோயிலில், வள்ளலார் கோயிலில் என்ன மாத்திரம் தான் இருக்குது? பிரதானமாக அருட்பெரும் ஜோதியாக ஆண்டவர் இருக்கிறார் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக இங்கே என்ன வச்சுருக்குறாங்க? விளக்கை ஏற்றி வச்சுருக்குறாங்க. எல்லாரும் இங்கே வந்து ஒளி வழிபாடு தான் பண்ணுறாங்க. சரியா? நீங்களும் என்ன செய்யணும்? அருட்பெரும் ஜோதி மகாமந்திரம் சொல்லுங்கள் பார்ப்போம். வழக்கமாக இங்கே மாதம் மாதம் வந்து இந்த அன்னதானம் பண்ணுறது நீங்களாம் கலந்துக்கிறீங்களா? சாப்பாட்டில் கலந்துக்கிட்டீங்க, சாமி வழிபாட்டிலையும் கலந்துக்குருவீங்க, அப்படித்தானே? ரைட் ரைட். எல்லோரும் நல்லா படிக்கணும். சரியா? ரைட் ரைட். தேங்க்யூ. அருட்பெரும் ஜோதி சொல்லுங்கள் சத்தமாக ஒரு வாட்டி. ரைட், போயிட்டாங்கம்மா.